திமுகவும் அதிமுகவும் அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க, அதிமுகவுக்கு வெளில இருந்து திமுக சப்போர்ட் பண்ண போறாங்க, இப்படி ஒரு செய்திகள் வளம் வந்ததை பார்க்க முடியுது. திட்டமிட்டு திமுக தரப்பிலிருந்து கிளப்பி விடப்பட்ட ஒரு வதந்தி. திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் வந்துட்டு இதை நடத்தி காமிங்க, அது அபத்தமான கருத்து, மக்கள் காரி துப்புவாங்க. விஜய் சிஎம் ஆகிறத ஒருபோதும் திமுக விரும்பாது. வெளியில் பெருந்தன்மையாக வேஷம் போட்டாலும் அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு கனன்று கொண்டு இருக்கிறது. முதல்ல குத்திட்டான், அங்கே குத்திட்டான், இங்கே குத்திட்டான்றதெல்லாம் வந்து புலம்பல். காங்கிரஸை உள்ளே சேர்த்ததால் விஜய்க்கு தலைவலி தான் உருவாகிருக்குது. கடும் கோபத்துக்கு, மோடியின் கோபத்துக்கு விஜய் ஆளாக வேண்டியிருக்கு. காங்கிரஸ் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருக்காங்க. விஜய் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அதனால் காங்கிரஸ் அவரை சப்போர்ட் பண்ணுது. பிஜேபியை போய் 99 கருணாநிதி சப்போர்ட் பண்ணி 5 வருஷம் மந்திரி சபையில் இருந்தாங்களே, அப்போ அவங்களுக்கு இனிச்சுதா பிஜேபி? முதலமைச்சரே தோற்கடிக்கப்படுகிறாருன்னா ஆட்சி மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அதை மீடியா கணிக்க தவறிடுச்சு. கணிச்ச மீடியாக்களும் எழுத தவறிட்டாங்க. மக்கள் மீடியா முகத்தில் கரியள்ளி பூசிட்டாங்க. ரசிகர் மனப்பான்மையில விழுந்த ஓட்டு அப்படிங்கறத இப்ப வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரசிகர் மனப்பான்மைன்னு சொல்லலாம். இவிஎம்மால தான் ஜெயிச்சாங்க. மக்கள் நம்ம முகத்துல காரி துப்புவாங்கன்றத பத்தின கொஞ்சம் கூட கவலையோ, லஜ்ஜையோ, தயக்கமோ, குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லாம இவிஎம்மால தான் இதை ஜெயிச்சாங்கன்றாங்க. பிஜேபி தோத்துருக்குங்க. சொந்த செலவிலே மோடி சூனியம் வச்சுப்பாரு. காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுங்களை வச்சுட்டு கவர்மெண்ட்டை ஓட்டுறது வந்து மிகப்பெரிய அளவில் தொல்லை பிடிச்ச வேலை. சின்ன சின்ன விஷயத்தில் விட கவர்மெண்ட்டை வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல. திமுக வாழை சுருட்டின்னு இருந்தவங்க விஜய் கிட்ட வாழை அவுத்து விட்டுக்கிட்டு தான் ஆடி தீர்ப்பாங்க. விஜயால் அதை சமாளிக்க முடியுமா? அதெல்லாம் சும்மா கதைங்க. இவங்க யாருங்க வெயிட் பண்ணுறதுக்கு? மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 6 மாதம் வெயிட் பண்ணால் அப்புறம் 6 மாதம் பொறுத்து கவுத்துருவீங்களா? இதுவே ஜனநாயகத்துக்கு எதிரான பேச்சு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட அந்த பேச்சே வந்து தவறான பேச்சு. 6 மாதம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் குற்றம் குறைகளை சுட்டி காண்போம். அப்படி கூட இல்ல. 6 மாதம் உங்களை ஆள விடும், அதுக்கப்புறம் கவுத்துருவோன்றாங்க. ஏன் குற்றம் குறையை வந்து முதல் நாள்லேருந்தே சுட்டி காமிங்களேன்? அது எதுக்கு 6 மாதம்? அது ஒரு வெயில்டு த்ரெட். 6 months ஓட்டிடுவார். பட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, தட் இஸ் ஃபுல் 5 years அவர் ஓட்டணும்னா அதுக்கு ஒரே வழி. 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரிசல்ட் வந்தோடனே இன்றைக்கி தான் முதல் நாளில் பார்க்குறோம். இருந்தாலும் நான் அதுலேருந்தே உங்ககிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சொன்னது தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டு வாக்கு சதவீதம் அதிகரிச்சது அப்படின்னா ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழி தான் அது அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க. மேற்கு வங்கத்துலேயும் சரி, இங்கேயும் சரி, கேரளாலையும் சரி அது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அங்கேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், யூஸ்வலான விஷயம் தான் அது. ஆட்சி, ஏன்னா ஒரு அரசு நீடிக்கணும்னு மக்கள் வந்து அப்படியே ஆளாக பறந்து வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்பணுன்னா தான் வந்து ஓட்டு போடுவாங்க. பட் ஒரு சமயங்கள் இதுக்கு எதிராகவும் போயிருக்குது. இப்போ ஜெயலலிதா 2வது முறை ஜெயிச்சப்போ 73% வாங்கினாங்க அவங்க. ஆனால் 11 கருணாநிதி வீட்டுக்கு அனுப்பும்போது 78% அதிகமாக வாங்கி ஜெயித்தாங்க அவங்க. ஸோ இந்த முன்னுப்பின் இந்த உதாரணங்கள் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் எவிடன்சஸ் வந்து தெளிவாக சொல்கிறது, அதிக ஆட்சி மாற்றம் வேண்டும்னா தான் மக்கள் அதிக அளவில் வந்து வாக்களிப்பார்கள். அதுவும் 80% கிராஸ் பண்ணதுன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி என்ற அர்த்தம். அப்புறம் அது எஸ்ஐஆரால் வந்து அப்படி இப்படின்னு கதை அளந்தாங்க. திமுகவுடைய வாடகை வாய்களும் மக்கள் நல்ல பாடத்தை அவர்களுக்கு புகட்டி இருக்கிறார்கள். இது மக்களின் தீர்ப்பு. பட் ஒரு விதமான இழுபறியில் வந்து தமிழ்நாடு அரசியல் இன்றைக்கி நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து இதில் ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஒரு டெவலப்மெண்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆமாம், இப்போ அந்த டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சில ரிசல்ட்ஸ் பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிகமான விமர்சனம் இருந்த 3 பேர், திரு செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், திரு கே என் நேரு அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும். ஸோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திரு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அதை வந்துட்டு இங்கே காட்டுகிறது. ஏன்னா விமர்சனம் இருந்தது என்னமோ இந்த மாதிரி மந்திரிகள் மேலே தான், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஆட்சி மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் மேலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தோத்துட்டாருங்கிறப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, ஆட்சி அவர் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றது இப்போ தவறுன்றது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி ஏன் தோக்குறாரு? ரிசல்ட்டு தெளிவாக சொல்லுது. மக்கள் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள். திமுகவை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் ரிசல்ட். 24% திமுக வாக்களிச்சிருக்காங்க, 34% அதிமுக வாக்களிச்சிருக்காங்க, தாவேக்காக வாக்களிச்சிருக்காங்க. 3 கார்னர் ஃபைட்டுன்றதுனால அது சீட்டாக மாறல. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு 77 எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பொழுது அவர் 30% வாக்குகளை தான் வாங்கினார். ஆனால் 130 இடங்களை வெற்றி பெற்றார். இங்கே 34% வாங்கியும் 108 சீட்டு தான் வாங்க முடியுது.
மெஜாரிட்டி மார்க்குக்கு 10 சீட்டு குறையுது. ஏன்னா 3 கார்னர் ஃபைட் அல்லது நடந்திருக்கு. இது ஆட்சி மேலே தான் ஆன்டி இன்கம்பன்சி, ஸ்டாலின் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இல்லை என்பது தவறான கருத்து. அது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது ஊடகங்களால். அது தகர்ந்துருக்குது இன்றைக்கி, அவ்வளோதான். பல மந்திரி தோற்றுருக்காங்க, பல மந்திரி ஜெயிச்சிருக்காங்க. அது அவங்கவுங்களோட செல்வாக்கை பொறுத்தது. முதலமைச்சரே தோற்கடிக்கப்படுகிறாருன்னா ஆட்சி மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அளவுகோல் என்ன என்பதற்கு அதுவே சரியான உதாரணம். அதை மீடியா கணிக்க தவறிடுச்சு. கணிச்ச மீடியாக்களும் எழுத தவறிட்டாங்க, தயக்கப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் மீடியா முகத்தில் கரியள்ளி பூசியிருக்காங்க இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து. ஜனநாயகத்தில் யாரும் ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் கிடையாது. அது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் மக்கள் தோற்கடிக்கிறாங்கன்னா அது ஆட்சி மீதான அதிருப்தியின் வெளிப்பாடு. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை புரிஞ்சுக்காமல் எதையோ பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இன்னமும் நீங்கள் அந்த அடிமை மனநிலையிலேருந்து வெளியில் வரவில்லை என்று தான் அர்த்தம். அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. நீ இன்னமும் அடிமை புத்தியிலேருந்து நீ வெளியில் வரல. இது வந்து மக்கள் தீர்ப்பு. மக்கள் திமுகவை முழுவதுமாக தெளிவாக, அதாவது வந்து டிசைசிவ்லி நிராகரித்திருக்கிறார்கள். 24% வாக்குகள் தான். 133 சீட்டு வாங்கினவங்களுக்கு 59 சீட்டு கொடுத்து மக்கள் தெளிவாக திமுகவை நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் 100% 118 சீட்டு கொடுக்கறதுக்கு முழு மனதுடன் விஜய்க்கு ஆதரவு அளிக்கவில்லை. 34% கொடுத்து 108 சீட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து அந்த தவறு நிகழ்ந்திருக்கிறது. அதனால தான் ஆட்சி அமைப்பதில் இவ்வளவு பின்னடைவு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெல்லுவதும் தோற்பதும் சகஜம் அரசியலில். 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின் அவர்கள், அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஜனநாயகத்தின் வலிமை என்ன என்பது பறைசாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் ஸ்டாலின் அமோகமாக வெற்றி பெற்று கூட வரலாம், நமக்கு தெரியாது. இது ஏதோ திமுகவுக்கு எதிரானது மட்டுமல்ல, இது ஸ்டாலினுக்கும் அவருடைய அமைச்சரவர்களின் செயல்பாடுகளுக்கும் எதிரானது. 14 மந்திரி தோக்குறான் இன்க்ளூடிங் சிஎம்னா டெஃபினட்டாக வந்து மக்களுக்கு ஆளும் கட்சி மீது, ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடு தான் அது. பல்வேறு முக்கிய தலைவர்கள் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, இது ரசிகர் மனப்பான்மையில விழுந்த ஓட்டு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரசிகர் மனப்பான்மைன்னு சொல்லலாம். இவிஎம் டேம்பர் பேசல புத்தாலிங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் இவிஎம்மால தான் ஜெயிச்சாங்க. வாடகை வாய்கள் இருக்கு இல்லையா, திமுகவுடைய வாடகை வாய்கள் கூச்சமே இல்லாமல் மக்கள் நம்ம முகத்தில் காரி துப்புவாங்கன்றதை பற்றின கொஞ்சம் கூட கவலையோ லஜ்ஜையோ தயக்கமோ குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் இவிஎம்மால் தான் இதை ஜெயிச்சாங்கன்றாங்க. கேள்விக்கு இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எப்படிங்கன்னு கேட்டால் விளக்கம் இல்லை. பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு இவிஎம்மை பயன்படுத்தினா ஓகே, விஜயை ஜெயிக்க வைக்கிறது எதுக்கு இவிஎம்மை பயன்படுத்தணும்? பிஜேபி தோற்றுருக்குங்க. 4 சீட்டு இந்த பிஜேபி 1 சீட்டாக இருக்குது. 33 சீட்டில் போட்டி போட்ட தாமரை 1 தான் ஜெயிச்சிருக்கு. சொந்த செலவிலே மோடி சூனியம் வச்சுப்பாரா? பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு, தாமரையை தோக்கடிக்கிறதுக்கு, விஜயை வளர்த்து விடுறதுக்கு இவிஎம்மில் மோடி டேம்பரிங் பண்ணுவாரா? முதல்ல டேம்பரிங் இன் இவிஎம் எங்கேயுமே நடக்கலை. மோடி ஜெயிச்ச எலெக்ஷன்ஸ் உட்பட. மோடி ஜெயித்தாலும், ஸ்டாலின் ஜெயித்தாலும், விஜய் ஜெயித்தாலும் இது மக்களின் தீர்ப்பு. மோடி தோற்றாலும், ஸ்டாலின் தோற்றாலும், நாளைக்கு விஜயை தோற்றாலும் அதுவும் மக்களின் தீர்ப்பு. இதை ஏற்றுக்கொள்ள குறைந்தபட்ச அறிவு இல்லாதவர்கள், அப்படி தான் நம்ம சொல்லணும். மனசாட்சி கூட ரெண்டாவதுங்க, குறைஞ்சபட்ச அறிவு இல்லாதவர்கள் தான் இவிஎம்மை குறை சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிச்சிட்டானுங்க. இது அடுத்த கட்டம் வந்துட்டு எப்படி நகருதுங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் என்ன நிலவரம்னு தெரியல. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்தில் கூட இங்கே ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன்னா நேற்று வந்துட்டு ஆட்சி அமைக்க போய் ஆளுநரை வந்து சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அழைப்பு கடிதம் வரல. காங்கிரஸ் வந்து டெஸ்பரேட்டாக போய் வந்துட்டு சேர்ந்துட்டாங்கிறத பார்க்க முடியுது. அதுலேயும் பல விமர்சனங்கள் இருந்தது. இந்த அரசியல் சூழ்நிலைகள் எப்படி மாறுங்கிறத தாண்டி முதல்ல இந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து வெளியில் போய் தாவேக்காவுக்கு சேர்ந்தது, அது ஒரு பெரிய விமர்சனமாக போயிட்டு இருக்கு. முதுகில் குத்திட்டாங்க, நாங்கள் எங்களால் தான் அவங்க ஜெயிச்சாங்க, காங்கிரஸ்க்கு வந்துட்டு காட்டி கொடுக்கும் மனப்பான்மை இருக்குன்னு எல்லா கட்சியினரும் வந்துட்டு விமர்சனம் வைக்கிறத பார்க்க முடியும். இது எப்படி எடுத்துக்கலாம்? இஸ் இட் ரைட்? எல்லா கட்சியும் வைக்கல, திமுக வைக்குது, திமுகவோட தொங்கு சதைகளும் பாஜகவும் வைக்குது, காங்கிரஸுக்கு இது மாதிரி காட்டி பிஜேபி வைப்பான். காங்கிரஸ் எது பண்ணாலும் அவனுக்கு கோவம் வரும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பல அரசுகளை சீர்குலைச்ச பிஜேபிக்கு, ஆள் பிடிக்கிற வேலை செய்கிற பிஜேபிக்கு காங்கிரஸை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது. அது வேறு விஷயம். இப்போ காங்கிரஸ் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருக்காங்க. விஜய் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அதனால் காங்கிரஸ் அவரை சப்போர்ட் பண்ணுது. ஏன் பிஜேபியை போய் 99 கருணாநிதி சப்போர்ட் பண்ணி 5 வருஷம் மந்திரி சபையில் இருந்தாங்களே, அப்போ அவங்களுக்கு இனிச்சுதா பிஜேபி? குஜராத் இன படுகொலைகளின் பொழுது வந்து வரிஞ்சு கட்டிட்டு போய் வலியை போய் மோடியையும் வாஜ்பாயும் ஆதரிச்சவங்க தானே தமிழ்நாடு இது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் முதல்ல குத்திட்டான், அங்கே குத்திட்டான், இங்கே குத்திட்டான்றதெல்லாம் வந்து புலம்பல். இது உடஞ்சிருக்க வேண்டியது, எலெக்ஷன் அப்போயோ உடஞ்சிருக்க வேண்டியது, அப்போ தப்பி போயிடுச்சது. இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சோன்னா உடைக்கிறாங்க. இந்த கூட்டணி நீடிக்குமா எல்லாம் நமக்கு தெரியாது. காங்கிரஸை உள்ளே சேர்த்ததால் விஜய்க்கு தலைவலி தான் உருவாகிருக்குது. இப்போ மோடி எந்த அளவுக்கு காங்கிரஸ் ஆதரவுடன் விஜய் பதவி ஏற்பதை விரும்புவார் என்பது நமக்கு தெரியாது. சவுத் இந்தியா பூரா இன்றைக்கி காங்கிரஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. கேரளா ஜெயிச்சோன்னே கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, ஆந்திரா மட்டும்தான் நிற்கிது. தமிழ்நாட்டில் 60 வருடங்கள் கழித்து தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம் பெறுகிறதுனா அது கடும் கோபத்துக்கு, மோடியின் கோபத்துக்கு விஜய் ஆளாக வேண்டியிருக்கும். அதனால தான் ஆளுநர் வந்து அவரை பதவியேற்க வருமாறு அழைப்பதற்கு காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், மத்தியானம் 12 மணிக்கு 12:20 பேசுகிறோம்.
ஆஃப் அன் ஹவர் முன்னால் தான் விஜய் இரண்டாவது முறையாக கடந்த 24 மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்தித்து பேசிவிட்டு போயிருக்கிறார். அநேகமாக இன்னும் ஓரிரு நாட்களில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுக்கக்கூடும் என்று தான் நமக்கு தகவல்கள் வருகின்றன. ஆனால் அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத வரையில் நம்ம அதை சொல்ல முடியாது. ஆளுநர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நான் அறிந்த வரையில் நீங்கள் ஏன் காங்கிரஸை சப்போர்ட்டை வாங்கினீங்க, உங்களுக்கு நாங்கள் ஏடிஎம்கேலேருந்து சப்போர்ட்டை என்ஷூர் பண்ணியிருப்போம் அப்படி பேசுகிறாங்கன்றது தான் தகவல் வருது. பட் அவர் முடிவை காங்கிரஸை உள்ளே சேர்க்குறத முடிவு பண்ணிட்டார். நேற்று ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ 118 வேணும், கையில் 113 தான் இருக்குது. அதில் ஒன்று கழிச்சா 112, ஏன்னா 2 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. 6 சீட்டு துண்டு விழுது. சிபிஐ சிபிஎம் விசிக்க கரெக்டாக 6 கொடுத்தா 118. ஆனால் இந்த 6 மட்டும் வச்சு பஃபர் இல்லாமல் போனால் ரொம்ப ரிஸ்க். குறைஞ்சது 125 அது இருக்கணும். அது ஒன்ஸ் சிஎம் ஆன பிறகு எல்லாத்தையும் நிரூபித்த பிறகு சாமர்த்தியம் இருந்ததுன்னா காங்கிரஸில் ஏடிஎம்கேலேருந்து உடச்சி எடுக்கணும். இப்போ ஆல்ரெடியே ஏடிஎம்கேலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது சிவி சண்முகம் தலைமையில் 32 எம்எல்ஏஸ்க்கு மேலேன்றாங்க. அது குறைவா வந்தால் கட்சி தாவலில் மாட்டிப்பாங்க. 47 வந்து 2/3 வந்து 34 என்னமோ வருது. அதனால் அதுக்கு முன்னாலே இவங்க வந்து ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. எப்படியாவது வந்து கூட்டணிக்குள்ளே இவங்களை கொண்டு வந்துடணுன்னு. அவங்க இந்த கட்சிகள் பதிலே சொல்லலை. இன்றைக்கி சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. விசிகே வந்து அமைதியாக இருக்காங்க. விசிகா 2 லெஃப்ட்டோட சேர்ந்தா 6 தான் கூட வருது. 118 குஷனிங் வந்து ஒரு 5 to 7 125 வரைக்கும் அது வேணும். இப்போ முதல் தடவை நிரூபிச்சிடலாம். அடுத்த 6 மாதத்துக்கு கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. ஸ்டெபிலிட்டி வேணும் கவர்மெண்ட்டுக்கு. 5 ஆண்டுகளுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும்னா ஏடிஎம்கே உடைச்சு அல்லது ஏடிஎம்கே விரும்பி வந்து விஜய் ஆதரிச்சா மட்டும்தான் 5 ஆண்டுகளுக்கான நம்பர்ஸ் விஜய்க்கு கிடைக்கும். அது அவங்க சண்முகத்தை வச்சு உடைக்கிறாங்களா, யாரை வச்சு உடைக்கிறாங்களோ, அல்லது ஏடிஎம்கேவே வந்து சேருதா தெரியாது. ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கான விஜய்க்கான அரசுக்கான ஸ்டெபிலிட்டி என்பது லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஃபார் ஃபுல் 5 years ஏடிஎம்கே கிட்ட தான் வரணும். நம்பர்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் நம்பர்ஸ் கிடையாது. இங்கே வந்து இவங்க காங்கிரஸை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக ஏடிஎம்கே போய் அப்ரோச் பண்ணியிருக்கணும். அதில் 2 விமர்சனம் என்ன அப்படின்னா, டிஎம்கே வேணான்னு சொல்லி தானே நீங்கள் வந்துட்டு ஓட்டு கேட்டீங்க. அப்புறம் டிஎம்கே கூட்டணியிலேருந்து ஏன் காங்கிரஸை வந்துட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க, ஏடிஎம்கே கிட்ட நீங்கள் டேரெக்டாக போயிருக்க வேண்டியதானே, இப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். எல்லா விமர்சனமுமே நியாயமானது, எதையும் ஒதுக்கி தள்ள முடியாது. ஒரே ஒரு பாட்டம் லைன் ஆன்டி பிஜேபி. எக்ஸாக்ட்லி. ஆன்டி பிஜேபியில் தான் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, விஜயம் ஸ்ட்ராங்காக இருக்காது. நாங்கள் பிஜேபி வர விடாமல் தடுக்கிறதுக்கு இவங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டோம்னு சொல்லிக்கலாம், சால்ஜாப் சொல்லிக்கலாம். ரொம்ப டீப்பாக பார்த்தா வந்து அலையன்ஸ் ஒன்ஸ் தேர்தலில் ஜெயித்த பிறகு எதிரெதிர் அணிகளில் போட்டி போட்டவங்க ஒருத்தர் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து அறம் சார்ந்த அரசியல். ஆனால் அது இன்றைக்கி கிடையாது. ஒன்று பிஜேபியோட சேரக்கூடாது, பிஜேபி வராமல் தடுக்கணும். பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு சீட்டு தான் இருக்குது. அதனால் பிஜேபி டெசிமேட்டடு. அப்போ ஏடிஎம்கே சப்போர்ட்டை கேட்கறதுல தப்பு இல்லைன்றது தான் எல்லாருக்கும் புரிஞ்ச ஆர்குமெண்ட். இன்றைக்கி இது எவ்வளோ தூரம் நடக்கும்ன்றதான் இன்றைக்கி கொஸ்டின். ஏன்னா இப்போ 47 எம்எல்ஏல 2/3 32 எம்எல்ஏ பிரிஞ்சு வந்தால் தான் கட்சி தாவல்லேருந்து தப்ப முடியும். அப்படின்னா வந்து 32 பேரை உடைக்கிற அளவுக்கு அங்கே யாருக்கு வந்து உடச்சி எடுத்துகிட்டு வர அளவுக்கு தாவேக்கால யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, செங்கோட்டையினால் அது முடியுமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. என்னோடய பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட்டுங்களை வச்சுட்டு கவர்மெண்ட்டை ஓட்டுறது வந்து மிகப்பெரிய அளவில் தொல்லை பிடிச்ச வேலை. இவங்க வந்து இன்னும் கொள்கை ரீதியாக வந்து ஆன்டி பிஜேபியில் வந்து 2 லெஃப்ட்டும் விசிகாவும், காங்கிரஸ் கூட அமைதியாக இருக்கும், பதவி வந்துடுச்சு 60 வருஷம் பொறுத்துன்னு. இந்த 3 பேரும் வந்து ஆன்டி காங்கிரஸ் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், எஸ்பெஷலி ஆன்டி மோடி தான் அவங்களுக்கு வந்து உயிர்நாடியான அரசியல். சின்ன விஷயத்தில் விட கவர்மெண்ட்டை வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. பிஜேபிக்கு எதிராக பேசு, மோடிக்கு எதிராக பேசு, அரசு ரீதியாக மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிராக பேச. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலையே. அதுதான் திமுக வாழை சுருட்டின்னு இருந்தவங்க விஜய் கிட்ட வாழை அவுத்து விட்டுக்கிட்டு தான் ஆடி தீர்ப்பாங்க. விஜயால் அதை சமாளிக்க முடியுமான்றது தான் கொஸ்டின். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, நிறைய மோட்டர் மவுத் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிற பிஜேபி மந்திரிங்க இருக்காங்க. யாராவது ஒரு மந்திரி எங்கேயாவது பாம்பேயில் பேசுவார், முஸ்லீம்களோட வாக்குரிமையை நான் பறிக்க வேண்டும்னுவார். உடனே இவங்க பொங்கி எழுந்து நாளை காலையில் மோடிக்கு எதிராக அசம்பிளியை கூட்டி தீர்மானம் போடுவாங்க. போடலைன்னா ஆதரவை வாபஸ் வாங்குவாங்க. இந்த அசிங்கம்லாம் நடக்கும். நித்தியகண்டம் பூர்ணாயிஸ் முதல் தடவை தப்பிச்சிருவாங்க, ஸ்பீக்கர் எலெக்ஷனை தப்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நம்பிக்கை கூறும் தீர்மானத்திலையும் இவங்க தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இது இம்சை. 2 இடதுசாரிகளும் விசிகாவும் அவங்க ஆதரவில் வந்து மட்டுமே நம்பி ஆட்சி அமைத்தால் விஜய்க்கு அது பெரும் நெருக்கடி. ஸோ லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஃபுல் டேர்மை நீடிக்கணும், அல்லது 3 இயர்ஸாக நீடிக்கணும், ஃபுல் டைமே நீடிக்கணும்னா த ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஏடிஎம்கே சப்போர்ட். அது ஏடிஎம்கே மொத்தமாக வந்தாலும் ஓகே, இல்லைன்னா 2/3 வரணும். ஆனால் ஏடிஎம்கே தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அரசியல்வாதி பேசுகிறது அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. முன்சாமிகள்லாம் ஒன்றும் பெரிய ரோலே கிடையாது. அங்கே பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்கவங்க சிவி சண்முகம் ஒன்று, எஸ்பி வேலுமணி ஒன்று. அவங்க 2 பேரும் மௌனமாக இருக்காங்க. 47 அதிமுக எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன்,
அவங்க பவர் இல்லாமல் இந்த அடுத்த 5 வருஷத்தை ஓட்டுறதை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அவர்கள் பதவி இல்லாமல் இருந்ததில்லை. அந்த ஃபேக்டை பார்க்கணும். அந்த இடத்துல தான் பிஜேபி உஷாராக இருப்பாங்க. ஒன்ஸ் விஜய் உட்காந்து ப்ரூவ் பண்ணிட்டார்னா எல்லா சிஸ்டமும் அவர் கையில் வரும்பொழுது அப்போ அவர் ஏடிஎம்கேவே ஈஸியாக உடச்சி எடுக்கலாம். அல்லது ஈஸியாக நான் சொல்லாட்டியும் வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தரப்பினர் இருந்தாலுமே நேற்று வந்த செய்தி என்னென்னா சிவி சண்முகம் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்து தனியாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப அதிமுக இங்கே வந்து பிளக்க வாய்ப்பு இருக்கா, ரெண்டாக பிளக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் போய் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் விஜய்ஸ் கவர்மெண்ட் if he forms the government. I hope we all hope he will form the government. First 6 months ஓட்டிடுவார். பட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி தட் இஸ் ஃபுல் 5 years அவர் ஓட்டணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அது ஏடிஎம்கே கிட்டேருந்து தான் அந்த சப்போர்ட் வரணும். ஃபுல்லாக ஏடிஎம்கே அவரை சப்போர்ட் பண்ணுமா அல்லது உடஞ்சி வர ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுமான்றது தான் கொஸ்டின். ஃபுல்லாக ஏடிஎம்கே அவரை சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா விஜய் சப்போர்ட் பண்ணால் அவங்க தங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ஏற்கனவே திமுக கிட்ட எழுந்தவங்க இப்போ சுத்தமாக எழுந்துட்டு அது இபிஎஸ் கண்டிப்பாக அந்த செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அப்போ சிவி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏசி இவர் தொடர்ந்து எடப்பாடி கண்ட்ரோலுக்கு போன பிறகு தோல்வியை தவிர வேறு எதையும் கட்சி பார்க்கல. 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, 26 தோல்வி. இனிமேல் அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு உருப்படுறதுக்கு வழி இல்லை எடப்பாடி தலைமை இருக்க வரைக்கும்ன்ற முடிவுக்கும் வந்துட்டாங்க. அப்போ அடுத்த 5 வருஷம் மறுபடியும் சொன்னால் 2 consecutive 5-year terms அவங்க பவர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. தாங்க முடியாது அவங்களால. அப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு விஜய்க்கு எப்படி இரட்டை இலையோட அதிமுகவோட ஆதரவு தேவையோ அதே மாதிரி அதிமுகவுக்கு அடுத்த 5 ஆண்டுகளை ஓட்டுவதற்கு நிச்சயமாக விஜயுடனான உடன்படிக்கை என்பது மிக மிக முக்கிய தேவை. இதில் இவங்க இடதுசாரிகளோட அமைதி வந்துட்டு அமைதியாக இருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. இல்லைன்னு சொல்ல முதல்ல வந்து முடியாதுங்கிற மாதிரியும் இன்றைக்கி உயர்மட்ட குழுவெல்லாம் கூட்டுவேன்னு திருமாவளவர்கள் சொல்லியிருந்தாரு, அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி இருக்கும், இவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை வந்துட்டு முரண்டு பிடிக்கிறாங்களா? இல்லைங்க, கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. கொடுக்காமலும் போகலாம். நான் சொல்கிறது கொடுப்பாங்கிறது ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டோம். கொடுப்பாங்கிறது ஒரு வாதத்துக்கு ஏற்றுப்போம். கொடுத்து அவங்க உட்கார்ற மாதிரியான இம்சை விஜய்க்கு எதுவுமே கிடையாது. இம்சப்படுத்தி எடுத்துருவாங்க தென்னந்தன். ஏன்னா இந்த 3 கட்சிகளுக்கும் வந்து ஆன்டி பிஜேபின்ற பாலிட்டிக்ஸ் தான் வந்து தீனி. அதுதான் இவங்களை வாழ வச்சுட்டு இருக்கு. அதில் போய் வந்து இவர் விஜய் காம்ப்ரமைஸ் பண்ண அதில் வந்து இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு அரசு ஒரு கட்சி வந்து பிஜேபியோட எதிர்கட்சியாக இருக்கிற மாதிரி மோத முடியாது. அந்த நிர்வாக ரீதியிலான உறவை கூட இவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ இவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு 3 கட்சிகளுக்கும் குறிப்பாக வந்து இந்த 3 கட்சிகளோட முக்கியமான சாராம்சம் என்பது வந்து ஆன்டி மோடி தான் அவங்கள வாழ வைக்குது. அதில் ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பொங்கி எழுவாங்க. அப்போ நீ வந்து மோடிக்கு எதிராக தீர்மானங்களை மத்திய அரசுக்கு எதிராக போடுன்னுவாங்க. அரசியல் ரீதியாக பேசுங்கன்னு உந்தி தள்ளுவாங்க விஜயை. பிஜேபி இல்லாட்டி வளர்ந்துரும்ட்டு அதை அதிகாரத்தில் இருக்க யாராலையும் செய்ய முடியாது. இதை ஸ்டாலின் கையாண்ட விதம் நிச்சயமாக பிஜேபியோட நிறைய விஷயங்கள் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனார். 2 லெஃப்ட்டும் விசிக்காவும் வாயை திறக்க மாட்டாங்க, அது அவருடைய இயல்பு. ஆனால் இன்றைக்கி தனியாக நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்ன கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை வைப்பாங்க. சிறிய தவறுகள் கூட பெரிதாக்கப்படும். திமுக கிட்ட இருக்கக்கூடிய மீடியா பலத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்க அரசாங்கத்தை ஆள விடாமல் வந்து ஆளுங்கட்சியை நாசம் பண்ணுவாங்க. இதையும் மீறி நின்றுட்டாங்கன்னா தட்ஸ் ரியலி ஒண்டர். சார், இது எப்படி போகுதுங்கிறத தாண்டி இப்போ இந்த விசிகாவும் சரி இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் வந்துட்டு லேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையிலே ஒரு குழப்பம் இருக்குது. அவங்க வந்து அலைய வைக்கணுன்ட்டு பண்ணலை, அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்லை. ஏன்னா எப்படி விஜய் ஆதரிக்கிறது, நாளைக்கு ஒரு பிஜேபியோட போக மாட்டான்றதுக்கு என்ன, அது ஒன்று. 2வது முக்கியமான விஷயம், 2வது சொன்னது தான் முதல்ல இருக்கலாம். இந்த சிபிஐ சிபிஎம் 2 பேருமே பார்லிமெண்ட்டில் அவங்களோட நம்பர்ஸ் வந்து திமுகவை நம்பி தான் இருக்குது. இப்போ 2019 2024 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையுமே சிபிஐக்கு மொத்தம் 543 சீட்டு இந்தியா பூரா ஜெயிச்சது 2 சீட்டு, 2 தமிழ்நாட்டிலேருந்து, 2 திமுக ஆதரவோட தான் சிபிஐ ஜெயிச்சது. சிபிஎம் வந்து 2019 3 சீட்டு அனுமதி ஜெயிச்சாங்க, அது 2 தமிழ்நாட்டிலேருந்து. இந்த தடவை 4 ஜெயிச்சிருக்காங்க சிபிஎம், அதில் 2 தமிழ்நாடு, 1 ராஜஸ்தான், இன்னொரு மாநிலம். இந்த 2 பேருக்குமே இப்போ விஜயோட இவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா, மந்திரி சபையில் சேர்ந்து கொடுத்தாலும் இல்லை வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாலும் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக இவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுக்காது. அங்கே வந்து மாட்டுது அவங்களோட நெருக்கடி. நேஷ்னல் லெவலில் அவங்க 2 பேரும் 0. சிபிஐ ஃபுல் 0, சிபிஎம்முக்கு வந்து ஒரு சோத்து பிறகு மாதிரி 1 ஓட்டின்னு கிடக்குது. சிபிஐக்கு நேஷ்னல் ரெகக்னேஷனே போயிடுச்சு. சிபிஎம்முக்கு 2 கேரளாவிலேருந்து, 2 வந்து தமிழ்நாடு, 1 ராஜஸ்தான், 1 வந்து இன்னொரு ஸ்டேட். கேரளா கவர்மெண்ட்டு இன்றைக்கி போயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து
பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் 2 லெஃப்ட்டுக்கும் திமுகவை நம்பி தான் இருக்குது. விஜய் சிஎம் ஆகிறத ஒருபோதும் திமுக விரும்பாது, எழுதி வச்சுக்கோங்க. வெளியில் பெருந்தன்மையாக வேஷம் போட்டாலும் அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு கனன்று கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் சும்மா கதைங்க. இவங்க யாருங்க வெயிட் பண்ணுறதுக்கு? மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 6 மாதம் வெயிட் பண்ணால் அப்புறம் 6 மாதம் பொறுத்து கவுத்துருவீங்களா? இதுவே ஜனநாயகத்துக்கு எதிரான பேச்சு இல்லை. நான் 6 மாதம் வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிற பேச்சே, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட அந்த பேச்சே வந்து உங்களுக்கு வந்து தவறான பேச்சு இல்லை. அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம்னா 6 மாதம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் குற்றம் குறைகளை சுட்டி காண்போம், அப்படி கூட அப்படிலாம் எடுத்துக்கலாம். 6 மாதம் உங்களை ஆள விடும், அதுக்கப்புறம் கவுத்துருவோன்றாங்க. ஏன் குற்றம் குறையை வந்து முதல் நாள்லேருந்தே சுட்டி காமிங்களேன்? அது எதுக்கு 6 மாதம்? அது ஒரு வெயில்டு த்ரெட், ஒரு மென்மையான ஒரு மிரட்டல். அது நான் கவுத்துருவோம் கவர்மெண்ட்டுன்றது. இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், 12:30 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஆளுநர் மாளிகைக்கு விஜய் போயிட்டு வராருன்ற செய்தி வருது. பதவியேற்க ஆளுநர் அழைப்பார்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதை ஊடகங்கள்லேருந்து மறைக்கிறதுக்காக டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் வீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு அவசர அழைப்புறாங்க. இப்போ என்ன கூட்டணி கட்சி அவசரமாக அழைச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறீங்க? அப்போ மீடியா நெரேட்டிவை, பதவி போனாலும் மீடியா நெரேட்டிவை தான் கண்ட்ரோலே வச்சுருக்கணும்னு தான் திமுக விரும்புது. 3வது நம்பர்ஸ் கிரன்ச்சில் வந்து இது மாட்டிக்குது. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து 2 இடதுசாரிகளுக்கு குறிப்பாக 4 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்களுக்கு 118 விஜய் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 4 எம்எல்ஏ ரொம்ப முக்கியம். விசிகாவோட 2 6 மொத்தம் தேவை. இதில் இந்த 2 லெஃப்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா, அவர்கள் தேசிய கட்சின்னு பெயரளவுக்கு தான். அவங்களுக்கு வந்து 2019, 24 சிபிஐக்கு 2 சீட்டு தான். ஒவ்வொரு 2 எலெக்ஷன்லேயும் அந்த 2ம் தமிழ்நாட்டிலேருந்து போச்சு. நாடு பூரா சைபர். சிபிஎம்முக்கு 19ல் 3, அதில் 2 தமிழ்நாடு, 1 வந்து வேறு ஒரு ஸ்டேட்டு, நாடு பூரா சைபர். இப்போ சிபிஎம்முக்கு வந்து 4, 2 தமிழ்நாடு, 1 ராஜஸ்தான், 1 வேற ஒரு மாநிலம், மற்ற இடம் பூரா சைபர். இப்போ 29 எலெக்ஷனில் விஜய்க்கு இன்னைக்கே சிபிஐ சிபிஎம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா 29 எலெக்ஷனில் 2 லெஃப்ட் பார்ட்டிஸையும் திமுக கண்டிப்பாக கண்டுகொள்ளாது, கட்டி விட்டுருவாங்க. அப்போ அது வந்து இந்த 2 கட்சிகளோட தேசிய தலைமையை திமுக வந்து மறைமுகமாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விஜயோட போனீங்கன்னா நான் 29ல் உங்களை சேர்த்துக்க மாட்டேன். அப்போ இந்த நெருக்கடியில் வந்து நிற்குது. இப்போ என்ன திடீர்னு அவசர அழைப்பு 12:30 மணிக்கு? கவர்னரை அவர் பார்க்குறாரு, நீங்கள் தோத்துட்டீங்க, ராஜினாமா பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது, உங்கள்கிட்ட 59 எம்எல்ஏ தான் இருக்கான். விஜயால் ஆட்சி அமைக்க முடியலன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் சத்தியமாக ஆட்சி அமைக்க முடியாது. 2 மாதத்துக்கு ஜனாதிபதி ஆட்சி, அதுக்கு பிறகு தேர்தல் 6 மாதத்துக்குள்ளே. இதுதான் ஒரே யதார்த்தம். நேற்று நைட்டு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி, அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க, அதிமுகவுக்கு வெளில இருந்து திமுக சப்போர்ட் பண்ண போறாங்க, இப்படி ஒரு செய்திகள் வலம் வந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. அது உண்மையா பொய்யாங்கிறது அடுத்த திட்டமிட்டு திமுக தரப்பிலிருந்து கிளப்பி விடப்பட்ட ஒரு வதந்தி. விஜய் சிஎம் ஆகிறார் என்பதை தாங்க முடியாமல் ரஜினிகாந்தை கூப்பிட்டு பார்க்கறது, அப்புறம் திமுக அதிமுக ஆதரிக்கும்ன்றது, இதெல்லாம் வந்து அப்பட்டமான மக்கள் காரி துப்பக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வுகள். இதுக்கெல்லாம் 100% வாய்ப்பு கிடையாது. மார்க் மை வேர்ட்ஸ், 100% இதுக்கு வாய்ப்பு கிடையாது. திட்டமிட்டு இது இவர்கள் திமுக தரப்பிலிருந்து பரப்பப்படக்கூடிய வதந்தி. மக்கள் கவனத்தை திசை திருப்பத்துக்கு பாருங்கள், நல்லா கவனிங்க. நேற்று வந்து அவர் கவர்னரை பார்க்குறாரு, திமுக அதிமுக கூட்டணி ஆட்சின்னு எல்லா இடத்துலையும் பேப்பர் பூரா வருது. இன்றைக்கி காலையில் போய் மறுபடியும் பார்க்குறாரு, ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்புன்னு வருது. இது ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ்னுவாங்க. மீடியா நரேட்டிவை தான் கண்ட்ரோல்லையே வச்சுருந்துருக்கணும். அதுக்காக செய்கிற வேலை இது. பதவியை இழந்ததையும் விஜய் சிஎம் ஆகிறதையும் திமுகவால் இன்னமும் ஜீரணிக்க முடியல. அதோட விளைவுகள் தான் இந்த அட்டூழியங்கள் எல்லாமே, இந்த அவலங்கள் எல்லாமே. இந்த நாடகம் ஆடக்கூடிய காரியங்கள், திசை திருப்பல்கள், மீடியா நரேட்டிவ்ஸு, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. இது ஒன்று. 2வது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, 2 இப்போ காங்கிரஸ் உடச்சிக்கிட்டு வெளில போயிட்டான். 2 லெஃப்ட்டுக்கும் பெரிய நெருக்கடி இருக்குது. ஆனால் அந்த நெருக்கடிக்காக அவங்க இன்றைக்கி வந்து விஜய் வந்து சிஎம் ஆகிறதுக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு, ஆட்சி அமைக்கிற ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கவர்மெண்ட் கவுந்துடும். கவர்மெண்ட் கவுந்துதுன்னா அது ஸ்கொயர்லி blame will fall on டிஎம்கே. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் திடீர்னு என்னால் 118 நம்பர் இல்லை, ஏன்னா கவர்னர்கிட்ட இப்போ நீங்களே நானும் பேசிகிட்டு இருக்கோம், அந்த 1 மணி 12:50க்கு பேசுகிறோம். கவர்னரோட ஒரு சந்திப்பு முடிஞ்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது. அந்த சந்திப்பில் என்ன நடந்ததுன்றது நமக்கு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வரல. ஒன்று விஜய் தரப்பு சொல்லணும், இல்லை கவர்னர் தரப்பு சொல்லணும். விஜய் தரப்புலேருந்து மீடியா நரேட்டிவே கிடையாது. அது ரொம்ப பெரிய ஒரு அட்டூழியம். அது அவங்க தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்து ஆட்சி கட்டிலின் அருகில் போன பிறகும் அதை அவங்க மாற்றிக்கல. ராஜ்பவன்லேருந்து ப்ரெஸ்லீஸ் வரும், பட் இந்த நிமிடம் வரை அவர் சந்திப்பு முடிந்து கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் ஆக போகிறது. இதுவரையில் வந்து ராஜ்பவன்லேருந்து எந்த விதமான ஒரு செய்தியுமே நமக்கு வரல. ஸோ அப்போ ஆளாளுக்கு விருப்பப்பட்டதை தான் நம்ம பேச முடியும். இந்த திமுக அண்ணா திமுக அழைக்குதுன்னு நேற்று நைட்லேருந்து வந்த செய்தி முழுக்க இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. நெரேட்டிவை மாற்றணும். இது ஒரு அற்ப சோகம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த அரிப்பு சொரிஞ்சு விட்டுக்கிறதுன்னு வானுங்களேன், அதுதான் இது. ஆக்சுவலாக வந்து இது நடக்காதுங்கிறது
நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது வந்து யாருமே வந்துட்டு பொலிட்டிக்கலாக இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, இது நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு. ஆனால் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் வந்துட்டு இதை நடத்தி காமிங்க, இது நடத்தி காமிச்சு அது அவங்க மறுபடியும் கருத்து. திராவிட இல்ல இதுக்குள்ள நான் போக விரும்பல. அது அவங்க கருத்து. திராவிட ஆதரவாளர்கள், சோகால் திராவிட ஆதரவாளர்கள் இதை நடத்தி காமிங்க, திராவிடத்திலேயே கவர்மெண்ட் இருக்கணுன்றதெல்லாம் அது அவங்களுடைய கருத்து. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது பர்சனலைஸ்டு ஒப்பீனியன் ஆஃப் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மெனி இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. இது சுதந்திர நாடு, ஸ்பீச் இஸ் ஃப்ரீ. அது அவங்க கருத்து. அது அபத்தமான கருத்து, மக்கள் காரி துப்புவாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. கான்ஸ்டிடியூஷனல் பாசிபிலிட்டிஸ், லீகல் பாசிபிலிட்டிஸ், பொலிட்டிக்கல் பாசிபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஜீரோ, அப்சல்யூட் ஜீரோ. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலை இதை திரும்ப திரும்ப திமுக ஏன் செய்துன்னா, விஜய் முதலமைச்சராவதே அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கும் ஓரிரு நாட்கள் இப்படி பேசி அற்ப சுகத்தை அடைவதற்கும் அவர்கள் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் முழுவதுமாக 100% ஒதுக்கி தள்ள வேண்டும். இதை தாண்டி இப்போ அதிமுக மீண்டும் இங்கே வரவதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இன்னொரு தகவல் என்னன்னா, அவங்களும் ஆளுநரை சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லைங்க, அது வந்து சில தேசிய ஊடகங்களை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்னத்தை கிளப்பு, 46 பேரை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவேன்? 108 பேர் இருக்கவன் தண்ணி குடிக்கிறான், 108 பேர் இருக்கவன் தண்ணி குடிக்கிறான். 46 பேரை வச்சு நீ போய் ஆண்டுருவியா? 118 வேணும் நம்பரு. 108 59 47, 108 தாவேக்கா, 59 திமுக, 47 அண்ணா திமுக. கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் தவிர அப்படி பார்க்க போனா அது எல்லாம் சேர்த்தாலே வந்து உங்களுக்கு காங்கிரஸ் இப்போ வெளில போன பிறகு எவ்வளோ வரப்போகுது? 66 வரப்போகுது. 73 மைனஸ் 68, 68, 68, 108, 68, 47. 108ஆலே முடியலன்னா 68 எப்படி கூடுவோம்? இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தி. சில மணி நேரங்கள் வந்து தாங்களே மகிழ்வித்துக் கொள்ளக்கூடிய வேலை இது. விஜய் சிஎம் ஆகிறது பொறுக்க முடியாத காரணத்தால் இந்த அசம்பிளிக்குள்ள இது ஃப்ராக்சர்டு மேண்டேட், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. அப்போ கவர்னரோட ரோலுன்றது முக்கியமானதாக மாறுது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் அவர் கூப்பிடணும். அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு 118 இருக்கா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டிய இடம் சட்டமன்றம் தானே ஒழிய ஆளுநர் மாளிகை கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கவர்னர் கூப்பிட்டு ஆகணும், அவரை அப்படி கூப்பிடாரு தான் நான் நம்புறேன். அந்த வார்த்தையை திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, லெஃப்ட் பார்ட்டிஸும் சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியும். அதாங்க மாற்றி பேசுகிறாங்க. அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி திமுக அழைச்சோன்னா ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா மக்கள் மத்தியில் கெட்ட பேர் ஆகிடும். நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். அதாவது இந்த சட்டமன்றத்துக்குள்ளே இந்த 3 கட்சிகளில் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லை. இந்த 3 கட்சிகளுக்குள்ளே யாராவது ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா, இந்த 3 பேரில் ஒரே ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு ஆட்சி அமைக்க இருக்கிறது. அது தாவேக்காக்கு. தாவேக்காவால் முடியலன்னா உடனடியாக ஜனாதிபதி ஆட்சி 2 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ அடுத்த தேர்தல். இவங்க உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போலான்னு முடிவு இல்லை, அது வந்து கவர்னர் அழைக்கலன்னா தாவேக்கா போவாங்க. அது போவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஐ திங்க் கவர்னர் இன்னைக்கு டிசிஷன் எடுத்துருவாருன்னு எனக்கு தோணுது. அப்படி எடுக்கலன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். ஏன்னா உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் நீ கூப்பிடணும். 10 சீட்டு தான் குறையுது, அதில் 5 சீட்டு இப்போ வந்துடுச்சு, 6 சீட்டு தான் குறையுது. அப்படின்னும் பொழுது நீங்கள் அவங்கள தான் அழைச்சி ஆகணும். ஐ திங்க் அழைச்சிடுவாங்க. தென் வாட்? முதல்ல ஒரு 6 மாதத்தையால் அவரால் ஓட்ட முடியுமான்னு நம்ம பார்க்கணும். 6 மாதத்தையே ஓட்ட முடியாமல் முதல்லையே கவுந்துக்குதுன்னா சூப்பர், 2 மாதம் ஜனாதிபதி ஆட்சி, 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன். இல்லை முதல்ல தப்பிச்சுக்கிறாருன்னா 6 மாதம் பொறுத்து இதே சிக்கல் வரும். இந்த அரசு இப்போதைக்கு தப்பி பழைக்கலாம், காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக்கு ஆதரவு வச்சு. ஆனால் 5 ஆண்டுகள் நீடிக்கணும்னா ஸ்திரத்தன்மை அரசுக்கு வேண்டுமென்றால் அது அதிமுகவுடைய ஆதரவு விஜயோட கட்சிக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவர்கள் ஒருவர் தான் 5 ஆண்டுகள் விஜய் ஆட்சியை ஸ்திரத்தன்மையுடன் இருக்க நீடிக்க வைக்க முடியும். ஏடிஎம்கேவால தான். அவங்க கிட்ட 47 எம்எல்ஏல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது டைல்யூட் ஆயிராதா அதிமுக? எப்படி வந்து கண்டிப்பா டைல்யூட் ஆயிடும். அது ஏற்கனவே டைல்யூட் ஆகி தான் கிடக்குது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தொடர்ந்தது டைல்யூட் தான். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவங்க எலெக்ஷன் தோத்தது மட்டும் தான் அதிகம். ஜெயிச்ச எலெக்ஷன் ஒன்று கூட கிடையாது. தோத்துக்கிட்டே இருக்காங்க. 2 அசம்பிளியை தோத்தாங்க, 2 பார்லிமெண்ட்டை தோத்தாங்க. இப்போ 2வது அசம்பிளியை தோத்துருக்காங்க. 21 தோக்கும்போது 66 சீட்டு சைக்கிளிக்கல் சுழற்சி முறையில் அடுத்த தடவை ஜெயிச்சிருவாங்க தமிழ்நாட்டில். அப்படி தானே ஆட்சி மாறி மாறி வருது நம்ம நினச்சோம். இல்லை, இந்த தடவை வந்து 47 வந்து 66 47 ஆயிருக்கு. இனிமேல் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் இல்லை. அந்த கட்சியோட ரீசரக்ஷனுமே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது 5 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க அதிகாரத்தில் இல்லாத ஒரு வரலாறு கொண்ட கட்சி இப்போ கையில் இருக்க 47 எம்எல்ஏக்களே 5 வருஷம் பொறுத்து அவங்க எலெக்ஷனுக்கு போனால் எத்தனை பேர் தப்பி பழப்பான்னு தெரியாது. அப்போ அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்சியை காப்பாற்றுவதற்கு அதிமுக தலைமைக்கு இருக்கிறது. பட் எடப்பாடி பிடிவாதம் பிடிக்கிறார்னா அது நடக்காது. கட்சி மேலும் ஒரு பின்னடைவை சந்திக்கும். ஏடிஎம்கேவுடைய பொற்காலம் என்பது முடிவுக்கு வந்து விட்டது. தெளிவாக தெரியுது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடந்த அத்தனை சம்பவங்களும்
இவங்க திரும்ப ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை என்ற உணர்வைத்தான் மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே விஜயை ஆதரிக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அதிமுகவுக்கும் இருக்குது. பட் அவங்க என்ன செய்வாங்கன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நிச்சயமா சார். இது எப்படி வந்து அடுத்தடுத்த கட்டம் நகருதுன்னு பார்க்கலாம் சார். டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் அடுத்தது நம்ம பேசவே முடியுங்கிற மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலை வந்து எவ்வளோ நாள் தொடருதுன்னு பார்க்கலாம். நன்றி சார். நன்றி மேடம். நன்றி.